சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பா? அதான் தேங்காய் எடுத்துட்டு இருக்கிறேன். சரி சரி, எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? இனிமேட்டு தான் செய்யணும். சரி. சுண்டலை முதல்ல 15 விசில் விட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு மூடியை மரமரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூட வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் அரைச்சதுக்கப்புறம் வானல் அடுப்பில் வச்சுட்டு சுண்டல் விசில் விட்டோம் இல்லையா, அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட இந்த சுண்டலை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் அது கூட அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வெந்தது அது கூட இந்த புளிக்கரைசலை அதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்னஸ் வேணும்னா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வெளி லீவ் முடிஞ்சதும் பிள்ளைங்க எல்லாம் இப்படி தான் எங்கள் வீடே பால்வாடி மாதிரி ஆகிடும். பிள்ளைங்கெல்லாம் அழகாக ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. ரொம்ப நல்லா சுண்டி வந்ததை தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வடகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. தாளிச்சு இதில் கொட்டுங்க. சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.